واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. نحمد يصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في حبيبه وتعليمه وتخريمه ومخبره وامرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. ரம்லான் மாதத்தில் தஃப்சீரோட தொடர் வரிசையில் சூரத்து முக்மினூன் உடைய 18வது வசனங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وأنزلنا من السماء ماء بقدر فأسكناه في الأرض وإنا على ذهاب به لقادرون. நாம் வானிலிருந்து நீரை அளவோடு பொழிய செய்து பூமியில் அதை நாம் தேக்கி வைக்கின்றோம். அதை நீக்கிவிடவும் நிச்சயமாக நாம் ஆற்றலுடையவர்களே. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தான் செய்துள்ள எண்ணற்ற ஏராளமான அருட்கொடைகளை குறித்து கூறுகின்றான். நாம் வானிலிருந்து மழை நீரை அளவோடு பொழிய செய்கின்றோம் என்று கூறுகின்றானே. அதாவது நிலமோ கண்டங்களோ சேதமடையும் அளவிற்கு அதிகமாகவும் இல்லாமல், பயிர்களுக்கும் கனிகளுக்கும் போதாத அளவிற்கு குறைவாகவும் இல்லாமல் தேவையான அளவிற்கு பொழிய செய்கின்றோம். குடித்தல், நீர் பாய்ச்சுதல் போன்ற பயன்பாட்டுகளுக்கு வேண்டிய மழையை பொழிய செய்கின்றோம். நிலங்களில் பயிர் செய்வதற்கு அதிகமான நீர் தேவைப்படும். ஆனால் அந்த நிலத்தில் மழைநீரை தேக்கி வைக்க தகுந்ததாக இருக்காது. அந்நிலையில் வேறு பகுதிகளிலிருந்து அந்த நிலத்திற்கு அல்லாஹ் தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இதற்கு உதாரணமாக எகிப்து நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பூமி ஒரு வறண்ட நிலம். அந்நிலத்திற்கு அல்லாஹ் நைல் நதி மூலம் நீரை கொண்டு வருகின்றான். அது செந்நிற வண்டல மண்ணையும் கலந்து வருகின்றது. மழைக்காலத்தில் ஆப்பிரிக்கா பிரதேசத்தில் இருந்து அவை அடித்து கொண்டு வருகின்றன. அந்த மழை நீர் செந்நிற வண்டல மண்ணையும் சுமந்து வரும். அது எகிப்து நாட்டு நிலத்தில் பாய்கின்றது. அவர்கள் விவசாயம் செய்வதற்கேற்ப விளைநிலங்களில் வண்டல மண் படிந்து விடுகின்றன. ஏனெனில் அவர்களது பூமி மணற்பங்கான உவர் நிலமாகும். அது அந்த நிலத்திற்கேற்ப வேளாண்மைக்கு உகந்ததாக மாற்றி அமைக்கும். இதை அந்த நாட்டிற்கு இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். சுபஹான் அல்லாஹ். இதைத் தொடர்ந்து பூமியில் அதை நாம் தேக்கி வைக்கின்றோம் என்று கூறுகின்றானே. அதாவது மேகத்திலிருந்து பொழியும் நீரை பூமியில் தேக்கி வைக்கின்றோம். அதற்கு ஏற்ற தன்மையும் பூமியில் அமைத்துள்ளோம். அது நீரை உறிஞ்சி பூமியிலுள்ள விதைக்கு சத்தூட்டுகின்றது. இதைத் தொடர்ந்து அடுத்த வரிசையில் அதை நீக்கிவிடவும் நிச்சயமாக நாம் ஆற்றல் உடையவர்களே என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதாவது மழை பொழிய கூடாது என்று அல்லாஹு நாடினால் அவ்வாறே அதை ஆக்கிவிடுவான். அல்லாஹு நாடினால் அந்த மழை நீரை நம்மை விட்டு தடுத்து அதை கடல், காடு போன்றவற்றிற்கு அதை திருப்பி விடுவான். இன்னும் அவன் நாடினால் அதை உப்பு நீராக ஆக்கி குடிக்கவோ பயிருக்கு பாய்ச்சவோ முடியாமல் செய்துவிடுவான். ஆனால் உயர்ந்தோன் அல்லாஹ் தன்னுடைய பாசத்தாலும் கருணையாலும் நம்மளுக்கு மேகத்திலிருந்து சுவையான தூய்மையான நல்ல நீரை பொழிய செய்கின்றான். இன்னும் அதை பூமியில் தேக்கி வைத்து நதிகளாக ஓடச் செய்கின்றான். அதை ஆறுகளாகவும் ஊற்றுகளாகவும் திறந்து விடுகின்றான். அல்லாஹ் கொடுத்த அந்த நீரை கொண்டு நாம் தாவரங்களுக்கும் கனிகளுக்கும் நீரை பாய்ச்சுகின்றோம். நாம் அதை குடிக்கின்றோம். நம்முடைய கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் குடிக்க புகட்டுகிறோம். இன்னும் அதை கொண்டுதான் நாம் குளித்து சுத்தமாக பேணிக்கையாக இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் கொடுத்த அந்த நீரை கொண்டு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருப்போமாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.